வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு படத்தில் வந்த பாட்டு பயங்கரமான ஹிட் ஆகிருக்கும், ஆனால் அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆகிருக்கும். அந்த மாதிரியான ஒரு 10 திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானையும் ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்ல 10வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2011 பிரசாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான மம்பட்டியான் திரைப்படம் தான். இந்த மம்பட்டியான் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த மலையூர் நாட்டமை சாங்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங்கான சாங்கா வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டு ஒரு பயங்கரமான ஹிட் அடிச்சிருச்சு. ஆனா மம்பட்டியான் திரைப்படம் சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. இந்த லிஸ்ட்ல 9வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2011 சிம்பு அவர்கள் நடிப்பில் வெளியான ஒஸ்தி திரைப்படம் தான். இந்த ஒஸ்தி திரைப்படத்தில் வந்த கலாசல சாங் அப்பவே பட்டி தொட்டி எங்கும் பரவி ஒரு பயங்கரமான ஹிட்டை கொடுத்துருந்துச்சு. அதே அளவுக்கு நம்ம ஒஸ்தி திரைப்படமும் ஒரு பயங்கரமான ஃபிளாப்பை கொடுத்துருச்சு. இந்த லிஸ்ட்ல 8வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2014 சூர்யா சமந்தா நடிப்பில் வெளியான அஞ்சான் திரைப்படம் தான். இந்த அஞ்சான் திரைப்படத்தில் வந்த காதல் ஆசை யாரை விட்டதோ சாங்கும் ஏக் தோ தீன் சார் சாங்கும் ஒரு பயங்கரமான ஹிட்டை கொடுத்துருந்துச்சு. டாக்டர்ஸ்லாம் காலையில் 2 மாத்திரை, மதியம் 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரைன்னு போட சொல்ற மாதிரி இந்த பாட்டை சன் மியூசிக்ல காலையில 2 தடவை, மதியம் 2 தடவை, சாயந்தரம் 2 தடவை, நைட்டு 2 தடவைன்னு ரிப்பீட்டடா போட்டுட்டே இருந்தாங்க. என்னதான் இந்த பாடல்களை ஒரு நாளைக்கு 10 தடவை சன் மியூசிக்ல போட்டுட்டே இருந்தாலும் இந்த படத்தை 10 நாளைக்கு மேல தியேட்டர்ல போடவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஃபிளாப்பை கொடுத்துருந்துச்சு இந்த திரைப்படம். இந்த லிஸ்ட்ல 7வது இருக்கக்கூடியது 2016 சிம்பு அவர்கள் நடிப்பில் வெளியான அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்தில் வந்த இந்த தள்ளி போகாதே சாங் தான். ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட எப்படி ஒரு ரொமான்டிக் சாங்கை பிளேஸ் பண்றதுன்றத ஜிவிஎம் கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ஜிவிஎம் என்னதான் இந்த மாதிரி பல முயற்சிகள் எடுத்து இந்த படத்தை எடுத்திருந்தாலும் படம் என்னமோ அட்டர் ஃபிளாப் தான். இந்த லிஸ்ட்ல 6வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2019 ஏகே அவர்கள் நடிப்பில் வெளியான விவேகம் திரைப்படத்தில் வந்த இந்த சர்வைவா சாங் தான். இந்த பாடல் வெளியானப்போ ஜிம்முக்கு போறவனா இருக்கட்டும், இல்ல டிமோட்டிவேஷன்ல இருக்கவனா இருக்கட்டும், இந்த பாடலை கேட்டாலே ஒரு கூஸ்பம் ஏறிச்சு. இதே கூஸ்பம்ஸ் படத்துலயும் இருந்துச்சான்னு கேட்டா படத்துலயும் கூஸ்பம்ஸ் இருந்துச்சு, ஆனா படம் தான் புதுசா போச்சு. இந்த லிஸ்ட்ல 5வது இருக்கக்கூடியது 2020 தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியான என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தில் வந்த இந்த மறுவார்த்தை பேசாதே சாங் தான். சிட் ஸ்ரீராமோட வாய்ஸ்ல இந்த பாட்டை கேட்கும்போது நம்ம எல்லாரையும் ஹீல் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ப்ரொடியூசர்ல இருந்து பார்த்த ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சிருச்சு. இந்த லிஸ்ட்ல 4வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2021 ஆதி அவர்கள் நடிப்பில் வெளியான நான் சிரித்தாள் திரைப்படத்தில் வந்த இந்த பிரேக்கப் சாங் தான். லவ் ஃபெயிலியர் ஆனவன் மட்டும் இல்லாம லவ் பண்றவங்க கூட இந்த பாட்டை வச்சு வைப் பண்ணி சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா தியேட்டர்ல இந்த திரைப்படத்தை ஒரே வாரத்துல ஸ்வைப் பண்ணி தூக்கிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல 3வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2022 தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியான ஜகமே தந்திரம் படத்துல வந்த இந்த ரகிட்ட 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 பாட்டு தான். என்னதான் இந்த திரைப்படம் தியேட்டர்ல வெளியாகலைனாலும் ஓடிடியில கூட ஒரு நல்ல வரவேற்பை பெறவே இல்லை. இந்த லிஸ்ட்ல 2வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2023 கார்த்தி அவர்கள் நடிப்பில் வெளியான விருமன் திரைப்படத்தில் வந்த இந்த மதுரை வீரன் அழகுல சாங் தான். என்னதான் அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கோ ஹிட் ஆயிருந்தாலும் படம் வெளியானதுக்கு அப்புறம் அந்த படம் 10 நாள் கூட தியேட்டர்ல தாங்கல. இந்த லிஸ்ட்ல 1வது இருக்கக்கூடியது 2024 ஜெயம் ரவி அவர்கள் நடிப்பில் ரவிமோகன் அவர்கள் நடிப்பில் வெளியான பிரதர் படத்துல வந்த இந்த மக்காமிசி சாங் தான். என்னதான் லிரிக்ஸ் புரியலனாலும் இந்த பாட்டை வச்சு பசங்க வைப் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா படம் வெளியானதுக்கு அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாட்டு பயங்கரமான ஹிட் ஆகி அதே சமயத்தில் அந்த திரைப்படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பாக இருந்தால் அந்த படத்தோட பேரையும் அந்த பாட்டோட பேரையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானையும் ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க.